இப்போ ஒரு ஃபங்ஷன் போறோம்னா, வெஜ்ஜா இருந்தா கண்டிப்பா வத்த குழம்பு இருக்கும். டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். அத விட டேஸ்ட்டாவே வந்து நம்ம வீட்ல செய்யலாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கலாம். அப்பதான் வந்து குழம்பு டேஸ்ட்டா இருக்கும். எண்ணெய் காஞ்சது 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 4 குண்டு மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூட 20 சின்ன வெங்காயம் வந்து முழுசா சேர்த்துக்கலாம். அப்பதான் வந்து குழம்பு வந்து சூப்பரா டேஸ்ட்டா இருக்கும். இது கூட 1/2 பூண்டு, கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதங்குனதும் 2 பழுத்த தக்காளி வந்து அரைச்சு சேர்த்துக்கலாம். சின்னதா இருந்தா 2, பெருசா இருந்தா 1 சேர்த்துட்டு தக்காளி வந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மசாலாவெல்லாம் சேர்த்திக்கலாம். எப்பவுமே மசாலா சேர்க்கும்போது அடுப்பை சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காம இருக்கும். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி சேர்த்திக்கலாம். அது கூட தேவையான அளவு தண்ணி, உப்பெல்லாம் சேர்த்திட்டு நல்லா ஒரு கொதி வந்ததும் மூடி போட்டு சிம் ஃப்ளேமில் கொதிக்க விடணும். அப்போ தான் வந்து அந்த பச்சை வாசனைலாம் போய் சைடில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வத்த குழம்பு பொடி வந்து 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இந்த பொடி எப்படி செய்யறதுன்னு சொல்லி ஏற்கனவே வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பொடி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லாவே கெட்டியாயிரும். அதனால் ஃபஸ்ட்டே அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்திக்கோங்க. இல்லை ரொம்ப கெட்டியாக இருக்குன்னா நல்லா கொதிக்கிற தண்ணி சூடாக வந்து சேர்த்துனோம்னா குழம்பு வந்து டேஸ்ட்டு மாறாமல் இருக்கும். தேவையான அளவு சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் சுண்டைக்காயை வந்து நல்லெண்ணெயில் வந்து நல்லா வறுத்துட்டு அந்த கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் குழம்புல வந்து சேர்த்திக்கோங்க. ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்திக்கலாம். இது சேர்த்தறனால பார்த்தீங்கன்னா அந்த இனிப்பு, புளிப்பு, காரமெல்லாம் சேர்ந்து குழம்பு வந்து இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. மூடி போட்டு வச்சுருங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான டேஸ்ட்டான வத்தக்குழம்பு வந்து ரெடி ஆயிரும். இதோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம் இதில் சேர்க்குற பொடி தாங்க காரணம். இது கண்டிப்பாக இருக்கணும் இதில்.